ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எப்படி ஹெல்த்தியான சப்பாத்தி ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பன்னீர், அப்புறம் ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கேபேஜு, தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா பட்டர் சூடான தவாவில் மெல்ட் ஆகிட்டே இருக்குது. பட்டர் மெல்ட் ஆகும்போது குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச கார்லிக் அதில் போட்டுடுங்க. கார்லிக் போட்டிங்கன்னா அது நல்ல மனம் கொடுக்குங்க. அதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது கார்லிக் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன்ஸு, அந்த ஆனியனையும் அதோடு சேர்த்து க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்லிக் ஆட் பண்ணி அது கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனியனையும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆனியன் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனியனோடையே சேர்த்து நீங்கள் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரோல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கூட இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு அதோட மற்ற காய்கறிகள் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கேபேஜு, தக்காளி, கேப்சிகம், இது எல்லாத்தையும் போட்டு பீன்ஸு, கேரட்டு இதுவும் சேர்த்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. க்ரன்ச்சியாக வேணுன்றவங்க கொஞ்சம் ஹாஃப் குக் பண்ணாலே போதும். இல்லை எனக்கு ரொம்ப வேக வச்சு தான் வேணும்னா நீங்கள் நல்லா ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி கூட வச்சு இதை வேக வைக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸையும். அதோட கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இது மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரிகனோ டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக இது கூட ஆரிகனோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துட்டுருக்கு. சில்லி பவுடர் கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காய் வேகும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல்லு வருங்க. அது கூட நம்ம இந்த கார்லிக் போட்டிருக்கோம் இல்லையா, அது இந்த காயோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வதங்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல்லு வருது. ஸோ இப்போது இதோட நான் என்ன பண்ணுறேன்னா, கடைசியாக பன்னீரை நல்லா துருவி வச்சுருக்க பன்னீரையும் இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. பன்னீர் போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கலக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், பன்னீர் எல்லாம் போட்டாச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஸோ இப்போ திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை எடுத்து நல்லா தோசைக்கல்லில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை போட்டுட்டு நல்லா ரோல் பண்ணி இந்த சப்பாத்தி ரோல் வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுக்கலாம். டேக்கோ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோன்னா நீங்கள் கோதுமை மாவு வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக மைதா மாவு கூட வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃப்பை உள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுத்துடலாம். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. தேங்க்யூ.